அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்க, விரும்பிய ஆடைகளை நீங்கள் அணிங்க, உடுத்துங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, அதில் இந்த ரெண்டு விஷயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. முதலாவது கர்வம், நான் தான் அப்படின்ற அந்த அனானியத்து கர்வம். இது அல்லாஹ் விரும்புகிறதே இல்லை, இது அல்லாஹ்விற்கே சொந்தமான குணம். நான் தான் அப்படின்ற எண்ணம் ஒருத்தருக்கு வந்துருச்சு, கர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் நுழைய விடாமல் அந்த கர்வம் தடுத்துரும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது வீண் விரயம். அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்க பருகுங்க, ஆனால் ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் யாரை நேசிக்கிறது இல்லை தெரியுமா, அல்லாஹ்க்கு யாரை பிடிக்காது தெரியுமா, யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை, அல்லாஹ்வுக்கு அவங்கள பிடிக்காது அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில். அதனால் பெருமக்களே, நாம் சிறப்பான உணவுகளை சாப்பிடுவோம், சிறந்த ஆடைகளை உடுத்துவோம். இந்த கர்வம் வீண் விரயம் ரெண்டும் வந்துடாமல் பாதுகாப்பு பெற்று அல்லாஹ் தருகிற அந்த வெகுமதிகளோடு அல்லாஹ்வுடைய அன்பை மரளையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.